தடைக்காலம் முடிந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மீனவர்களின் வலையில் போதிய அளவில் மீன்கள் கிடைக்காததால் கவலையடைந்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் கடந்த 29ஆம் தேதியோடு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து காரைக்கால் பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். பெரும் எதிர்பார்ப்போடு சென்ற மீனவர்களுக்கு போதிய அளவு மீன்கள் கிடைக்கவில்லை. இதனால் அவர்கள் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர். இதனிடையே மீன்வளம் குறித்து அரசு கண்டறிந்து தங்களுக்கு தெரிவித்தால் பெரும் உதவியாக இருக்கும் என்று கரை திரும்பிய காரைக்கால் மீனவர்கள் கேட்டுக் கொண்டனர். 40 நாள் பிறகு போட் எடுத்துருந்தோம். போட் எடுத்து பாடு ஒன்றும் சரியில்லை. மீனும் நல்ல மீனும் கிடைக்கல. பொடி மீன் தான் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது. அப்படி சிறப்பான பாடு ஒன்றும் இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு மீன் சரியா கிடைக்கல. எந்த இடத்துல மீன் கிடைக்குன்னு தெரியல. கனவா மீன் தான் ஓரளவு கிடைக்குது. இறால் மீன் எதுவும் அதிகம் கிடைக்கல. எதிர்பார்த்த அளவுக்கு மீன் கிடைக்கல. டீசல் விலைனால அதிகமாக இருக்கனால பாடு ரொம்ப செலவு அதிகமாகுது. இந்த பாடெல்லாம் கட்டுப்படி ஆகாது. எதிர்பார்த்து மீன் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேது. எங்கே கிடக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது தெரிஞ்சுனாக்கா அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுனாக்கா அந்த இடத்துக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சனிக்கிழமையன்று காலை மீன்துறை அலுவலகத்தில் டோக்கன் பெற்று மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். 45 நாட்களுக்கு பின்னர் மீனவர்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புடனும் கடலுக்குள் சென்றுள்ளனர்.